மக்களே இங்க பாருங்க, ஏங்க எங்க ஊர் வாங்க, வந்து பாருங்க, சொர்க்கங்க. மக்களே இங்க பாருங்க, வாத்து ஆனந்தமா குளியல் போட்டிருக்கு. சிலதெல்லாம் மேட்டில் படுத்துட்டு இருக்கு. ஜாலியாக குளியல் போடுது பாருங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க. ஜாலியாக நீந்திட்டு இருக்கு. அங்கே பாருங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. மக்களே நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாரியூர் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குங்க. இங்கே பாருங்க, தண்ணி வியூ எவ்வளோ அழகாக போயிட்டு இருக்குன்னு பார்க்கவே வேற லெவல் மக்களே. இங்கே பாருங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி ஆர்ப்பரித்து கொட்டுதுன்னு பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது மக்களே. பாருங்கள், சூப்பராக இருக்குது, வேறு லெவல். சொர்க்க பூமிங்க கோபிச்செட்டிப்பாளையம். இங்குள்ள பனைமரமெல்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நெல் வயல் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு. இங்கே பாருங்கள், வாழைத்தோட்டம், அந்த சைடு கரும்பு தோட்டம், தென்னை மரம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பனைமரம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. இங்கே ஒரு ஆலமரம் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு. வேறு லெவல் மக்களே, சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், பயங்கரமான ஸ்பீடில் போயிட்டு இருக்குது மக்களே தண்ணி. இங்கே பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. அப்படியே இங்கே வியூ பாருங்கள், வயலெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. பாருங்க மக்களே, மாட்டுக்கு பில்லு ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க ஆட்டோவில். சொர்க்கத்தில் இருக்கிற மக்களே, கோபிச்செட்டிப்பாளையம்னாவே சொர்க்கம்தான் மக்களே. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரியூர் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து சரக்கு அடிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் அலௌடு இல்லைங்க, போலீஸ் இருக்குது. இங்கே சுற்றி பார்க்க வரலாம், சரக்கெல்லாம் அடிச்சுட்டு இங்கே சுற்றக்கூடாது, கறிவே இருக்கக்கூடாது. இந்த இடம் பாருங்கள் மக்களே, வேறு லெவலில் தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே மீன் பிடிக்கிறவங்க பிடிக்கிறாங்க, குளிக்கிறவங்க குளிக்கலாம், சரக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் இங்கே தடை மக்களே. பாரியூர் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இங்கே நெல்வயல் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் சொர்க்க பூமிங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க தரமான இடம் எல்லாம் இருக்குது பாருங்கள் மக்களே, வேறு லெவல். இங்கே பாருங்க மக்களே, நெல் கதிர் முத்திருச்சு. இன்னொரு 10-20 நாள் நல்லாவே முத்திரும். அப்புறம் அறுவடை செஞ்சுருவாங்க மக்களே. பாருங்கள், பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பல லட்சம் ஏக்கரா பூரா இங்கே பூராமே நெல் வயல் தான் பாருங்கள் மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக ஊற்றிட்டு இருக்குன்னு மக்களே. பாரியூர் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் பாருங்கள், இங்கே நெல் வயல்கள், அந்த பாக்கு தோப்பு, அந்த மலைகள் எல்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. சூப்பராக இருக்குது. இங்கே வேறு லெவலாக இருக்குது, பசுமையாக இருக்குது பாருங்கள். இந்த பல ஏக்கர்கள் இங்கே பூராமே விவசாய நெல் தாங்க மக்களே. நம்ம பாரியூர் அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கோம். இந்த கோபுரத்துக்கு முன்னாடி தான் நிறையா சினிமா பாடல்கள் எடுத்திருப்பாங்க. குஷ்பு மேடம் இங்கே தான் ஆடி இருப்பாங்க டான்ஸு. இந்த இடம் தாங்க இது, இந்த கோபுரத்துக்கு முன்னாடி. இது பாரியூர் அம்மன் கோயிலுங்க. இதுக்கு முன்னாடி தான் குஷ்பு மேடம் டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாங்க ஒரு பாட்டுக்கு. ஏகப்பட்ட சாங் இங்கே எடுத்திருக்காங்க மக்களே. மக்களே, பாரியூர் அம்மன் கோயிலேருந்து நம்ம அத்தானி ரோட்டில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், பார்க்கவே வேறு லெவல். இங்கே ஒரு மாட்டு வண்டி பாருங்க, ஜம்முன்னு நிற்கிது. ஐயா நிறுத்திட்டு கொண்டு போய் மாட்டை மேயர் கூட்டிருக்காரு, மேய்ஞ்சிட்டு இருக்குது. இங்கே உள்ள வயல்களெல்லாம் பாருங்கள், தென்னை மரம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகுங்க. இந்த ரோடு சொர்க்க பூமிங்க நம்ம கோபிச்செட்டிப்பாளையம். பாருங்கள் மக்களே, இந்த ரோட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ரோட்டில் இருபுறம் அவ்வளோ ஒரு சொர்க்க பூமிங்க. பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது. தென்னை மரம், பனை மரம், பாக்கு தோப்பு, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நெல் வயல் தாங்க இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. சூப்பராக இருக்குது. உள்ளே போனால் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் போக முடியல மக்களே. தோட்டத்துக்காரர் வந்துட்டு இருக்காரு நடந்து. அடித்தால் அடிச்சிருவார் பாருங்கள்.
பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா. மக்களே இங்கே பாருங்கள், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அத்தானி ரோடு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. ஏங்க என்னங்க வேணுங்க, சொர்க்கங்க நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பாருங்கள் மக்களே. சூப்பராக இருக்குது, வேறு லெவலுங்க இந்த ரோடு. அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா. இந்த ரோடு பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ரோட்டில் இருபுறமே பாருங்கள் மக்களே, சொர்க்க பூமி தான். இங்கே பாருங்கள், வாழைத்தோப்பு, தென்னை மரம், வயல் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. இங்கே பாருங்கள் பாருங்க மக்களே, நாம் இன்னைக்கு சொர்க்கத்தில் இருக்கிறேங்கோ பாருங்க. பாருங்க வேற லெவல், சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே. பஸ் பாருங்க, ரோட்டில் வரையில எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த பசுமைக்கும் அந்த பஸ்ஸுக்கும் பாருங்க மக்களே. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நம்ம சொர்க்க பூமியில் இருக்க பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. வேற லெவல், சூப்பர். எங்கே திரும்பி பார்த்தாலும் ஒரே பசுமை நெல் வயலாகவே இருக்குது மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த ரோட்டில் ஒரு இடத்துல படம் எடுத்திருப்பாங்க, அந்த இடம் நான் போய் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இங்கே பாருங்க, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. இந்த நெல் வயல் மனம் பயங்கரமாக வீசுது, சூப்பராக இருக்குது, வேற லெவலாக இருக்குங்க இந்த ரோடு. பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பசுமை தான் பாருங்க மக்களே. சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறோமுங்க பாருங்க. சூப்பர், வேற லெவல் மக்களே. மக்களே இங்கே பாருங்கள், நெல் வயலுக்கு பக்கத்தில் மாடு கட்டி வச்சுருக்காங்க. ஆடு இங்கே பாருங்கள். இந்த இடத்துல 2-3 சினிமா படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மரத்துக்கிட்ட ஒரு சீன் எடுத்திருப்பாங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த ரோடு. அப்புறம் இந்த ரோட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஏகப்பட்ட படமே எடுத்திருக்காங்க. இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் மக்களே, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இந்த ஏரியா. பாருங்கள், கண்கொள்ளா காட்சி தாங்க. என்னை எறியாமல் நான் இங்கே வந்திருக்கேன். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கி சண்டே பயங்கரமாக போகுது மக்களே. எனக்கு இன்றைக்கி மதியம் நான் சாப்பிடக்கூட இல்லை. இப்போ தான் ஒரு பைனாப்பிள் வாங்கிட்டு வந்துக்கிறேன். வாங்க மக்களே சாப்பிடலாம். பசியும் கூட இல்லை, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது இந்த ரோட்டில் சுற்றுறக்கு. சொர்க்கங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் தரமான இடம் இருக்குது, வந்து பாருங்கள் மக்களே. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சுற்றியாச்சு, இன்னும் அத்தானி ரோட்டில் இன்னும் போகணும். இங்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள் மக்களே. மக்களே இங்கே பாருங்க, பேசுவதற்கு வார்த்தையே வரல மக்களே, அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் இருக்கோம் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பசுமை தான், நெல் வயல் தான். அப்படியே பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, பனைமரம், கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் பயங்கரமாக இருக்குது மக்களே. இந்த இடத்துல ஏகப்பட்ட சீன் எடுத்திருக்காங்க சினிமா படத்தில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மரத்துக்கிட்ட இந்த ரோடு வேறு லெவல் மக்களே, சூப்பராக இருக்குது. இருபுறமும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த ரோடு. இங்கே பாருங்கள், இருபுறமே நெல் வயல், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. இயற்கை அது சாங்குதான் பாடத்தோன்னு பாருங்கள், வேறு லெவல் மக்களே. ஒரு முறை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஃபோட்டோ எடுக்க தரமான இடம், சூப்பராக இருக்குது மக்களே.
இயற்கை தந்த கொடைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது மக்களே இந்த ஏரியா. இயற்கை அது பாருங்க மக்களே, நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் சொர்க்கங்க. பாருங்க அத்தானி ரோடு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்க மக்களே, இருபுறம் பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அங்குள்ள ஒரு மரம் பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. தோட்டத்தில் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா? மக்களே, ஒரு முறை இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்கு பாருங்க, பஸ்ஸு பாருங்க, அவ்வளோ ஒரு சொர்க்க பூமிங்க. பாருங்க மக்களே, மக்களே இந்த ரோட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நண்பர் பாருங்க போயிட்டு இருக்காரு. மக்களே இங்கே பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பசுமையாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வயல்வெளி பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த ரோட்டை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சொர்க்கமாக இருக்குது இந்த ரோடு. நம்ம நண்பர் எப்படி அந்த சைடு போயிட்டாரு பாருங்க. செல்லாத்தா அப்படின்னு தான் பாடணும் விவேகாட்ட. அங்கே உள்ள மலைகள்லாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, பசுமையாக இருக்குது, நிலம்பயிறு. பாருங்கள் மக்களே, இந்த ரோடே சொர்க்கம்தான் மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்கள், ஒரு முறை இந்த ரூட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க மக்களே, வேறு லெவல் இந்த ரோடு. ஃபோட்டோ எடுக்க தரமான ஏரியா. வாங்க நம்ம ஊருக்கு வாங்க, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வாங்க. ஏங்க மக்களே, மக்களே இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. தரமான இடம், வேறு லெவல். இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக போகுதுன்னு. இந்த சைடு பாருங்கள் வயல்வெளி, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே இந்த ரோடு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. மக்களே நாம் இப்போது பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் அங்கே இருக்கோம். இங்கே ஏகப்பட்ட திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த மரங்கள்லாம் பாருங்கள், பார்க்கவே பல 100 வருடங்கள் இருக்கும் போல் பயங்கரமான ராட்சச மரமெல்லாம் இருக்குது மக்களே. பாருங்கள், பெரிய பெரிய மரம். இந்த மரத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட வயசு எவ்வளோ இருக்குன்னே தெரியல. பயங்கரமான பெரிய மரம். இந்த கோயிலில் ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க. இந்த படிக்கட்டில் ஒரு சீன் வருதுன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், ஆனால் என்ன படம்னு தெரியல. இந்த படிக்கட்டில் ஓடி வருவாங்கன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, அது இந்த இடம் தான், கருங்காரடு அப்படிங்கிற இடங்க. இது கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அத்தானி போகிற வழியில் இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதுதாங்க அந்த முருகர் கோயில். இந்த படிக்கட்டில் ஏகப்பட்ட சீன் எடுத்திருக்காங்களாம்மா. பாருங்கள் மக்களே, இந்த இடம் தாங்களாம்மா அது அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது இந்த கோயில் பார்க்கவே. பாருங்கள் மக்களே, குருவி சத்தம், கிளி சத்தம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதாங்க அந்த முருகர் கோயில். இந்த மரங்கள்லாம் பாருங்கள், பார்க்கவே இந்த மரத்துக்கெல்லாம் எவ்வளோ வயசு இருக்குன்னே தெரியல. சொல்கிற வார்த்தையே இல்லை. பாருங்கள் மக்களே, இங்கே ஒரு ஆலமரம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பக்கத்துலேயே முன்னாடி பாருங்கள் நெல் வயல், பாக்குத்தோப்பு எல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. இன்றைக்கி பயங்கரமாக கோபி ஏரியாவை சுற்றி பார்த்துட்டோம். வேறு லெவல் என்ஜாய் பண்ணிட்டோம். பாருங்கள் மக்களே, இதுதாங்க முருகர் கோயில். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த கோயில். சிவன் சன்னதி, இது முருகர் சிவன் சன்னதி.
பாருங்கள், இந்த மரங்கள்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இங்கெல்லாம் ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க மக்களே. இந்த கோயிலில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு பாருங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த கோயில். சிவ சிவா ஓம் சரவண பவா யாம் இருக்க பயமே. மக்களே, இன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏகப்பட்ட வயல் ஏரியா, கோயில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.